ஸ்டூடெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம வந்துட்டு கெமிக்கல் ஃபார்முலா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன்ல கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டா, இப்ப மட்டும் இல்ல, எல்லா கிளாஸஸுக்குமே நமக்கு வந்து காமனா நம்ம என்ன ஆகும், இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். சோ கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொன்னா மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வாறு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கும் போது ஒரு காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய தனித்தனி எலமெண்ட்ஸ் ஜாயிண்ட் ஆகி நமக்கு காம்பவுண்ட்ஸா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ அதன்படி இப்போ ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இப்ப எவ்வாறு நமக்கு சேர்கிறது, வாட்டர் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ வாட்டர் அப்படின்னு சொன்னா வாட்டருடைய ஃபார்முலா H2O அப்படிங்கிறது தான். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன்ட் ஆகி என்ன ஆகுது, நமக்கு வாட்டர் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ரஜன் கமா ஆக்சிஜன் அண்ட் தென் சோடியம் குளோரைடு, சோடியம் அண்ட் தென் குளோரின் ரெண்டுமே என்ன ஆகும், கம்பைன்ட் ஆகி சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். அண்ட் தென் பொட்டாசியம் அயோடைடு, ஹியர் பொட்டாசியம் அண்ட் அயோடைடு ரெண்டும் நமக்கு கம்பைன் ஆகி பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இன் திஸ் மேனர் நமக்கு வந்துட்டு பல பல எலமெண்ட்ஸ் என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆகி நிறைய நமக்கு காம்பவுண்ட் ஃபார்மேஷன். அதற்குண்டான கரெக்டான நம்ம அந்த மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கறத நம்ம எழுதணும். சியர் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சொன்னா இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம், H2O அப்படின்னு எழுதியிருக்கோம். NaClனா NaCl2 அப்படின்னு வரும். சோ அந்த மாதிரி எப்படி வேணா ஒவ்வொன்றையுமே எழுதலாம். PCl3 அண்ட் தென் PCl5 அண்ட் தென் நிறைய ஃபார்மேஷன் KMNO4 இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து சின்ன 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 தனிமங்கள்லாம் இணைந்து நமக்கு நிறைய சேர்மங்களை உருவாக்கி கொடுக்கும். ஒவ்வொன்றும் அதுல எத்தனை பங்கு இருக்கு, அது அயான்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அயனிகளா என்ன, அதனுடைய வேலன்சிஸ் என்ன, இதை எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், உலோகமா அல்லது அலோகமா, உலோகமும் அலோகமும் சேர்ந்துதான் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஒரு ஃபார்மேஷன், நமக்கு ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுல நம்ம உலோகத்தை ஃபர்ஸ்ட் எழுதணுமா அல்லது அலோகத்தை ஃபர்ஸ்ட் எழுதணுமா அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமும் நம்ம இதுல ஃபாலோ பண்ண போறோம். சோ அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலா. சோ இந்த பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டல் ஆர் என்னது, நான் மெட்டல், மெட்டல் கமா நான் மெட்டல் ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம், கம்பைன் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வருது. ரெண்டும் சேர்ந்து ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப நம்ம அதுல என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் எழுதணுமா அல்லது நான் மெட்டல்ஸ் எழுதணுமா அப்படிங்கிறது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம அயான்ஸ் பத்தி எழுதிடலாம். சாரி, இது வந்து வேதி சேர்மங்களுக்கு உண்டான ஒரு கான்செப்ட். சோ நெக்ஸ்ட் நம்ம வேதியியல் வாய்ப்பாடுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஸ்டெப் 1 அப்படின்னு சொன்னா அதுல அயான்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அயனி, நேர் அயனியின் குறியீடு எது, எதிர் அயனியின் குறியீடு எது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ நேர் அயனி எதிர் அயனி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் நம்ம நேர் அயனி எதிரயனி அப்படின்னு பார்த்தோம். சோ அப்படி நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், இதுல பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், இதுல எழுதணும். அப்ப நேரயனி அப்படின்னு சொன்னா அதனுடைய சைனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா லெஃப்ட் சைடு எழுதணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா அது எந்த இடத்துல அந்த சிம்பிள்ஸை எழுதணும், சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் அயான்ஸ் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் ரேடிக்கல் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைடும், நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னா ரைட் சைடு. சோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு ஞாபகம் இருக்கணும். சோ இந்த லெஃப்ட் சைடா ரைட் சைடா எந்த இடத்துல இந்த அயான்ஸ் ரேடிக்கல்ஸ் நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கறத நம்ம எழுதணும், தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ரூல் நம்பர் 2 ஸ்டெப் 2 அப்படின்னு சொன்னா வேலன்சிஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா?
அதுல நமக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது பிளஸ்ஸா மைனஸா என்ன அப்படிங்கறதையும் நம்ம அந்த இடத்துல கரெக்டா ஒவ்வொன்றிலுமே அயனிகளுடைய இணை திறன்களை நமக்கு மேற்புறத்துல நம்ம எழுதணும். அதுதான் சோ நேரயனின் குறியீடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல. அதே போல அதனுடைய வேலன்சி அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து அது பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறதையும் கரெக்டா அந்த வேலன்சி லெஃப்ட் சைடா ரைட் சைடா அது பிளஸ்ஸா மைனஸாங்கிறதையும் கரெக்டா நம்ம என்ன பண்றோம் அதுல நம்ம எழுதும். இணை திறன்களை நம்ம வந்து மேற்புறத்தில் எழுதும் போது மின்சுமை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல கரெக்டா அதுல வந்து ஆக்சுவலா எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நேரடியின் குறியீடுங்கிறது இடப்புறத்துலையும் அயனிகளுடைய இணை திறன்களை தனிமத்தினுடைய குறிப்பு நமக்கு குறியீடுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும் எழுதணும். மின்சுமையை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். அதனுடைய அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம ஒமிட் பண்ணிட்டு வேலன்சிஸ் ஆஃப் த டூ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கறது தான் நம்ம அந்த இடத்துல கரெக்டா மென்ஷன் பண்ணணும். தேர்ட் ரூல் அப்படின்னு சொன்னா அதனுடைய நமக்கு வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வேலன்சிஸ்னுடைய ரேஷியோ அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்னு சொன்னா என்ன மாதிரியான ரேஷியோட இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸோ அல்லது அயான்ஸோ அதனோட எழுதும் போது அங்க நம்ம வந்து நம்பர் 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணவே கூடாது. அந்த இடத்துல இணைதிறன் விகிதத்தை நம்ம சுருக்கி நம்ம எழுதணும். ஆனா தனிமம் அல்லது அயனியினுடைய இணைதிறன் நமக்கு இடமாற்றம் அடையலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தனிமத்திற்கு கீழே என்ன பண்ணணும் எழுதணுமே தவிர அந்த கீழே 1 அப்படிங்கிற நம்பரை நம்ம அந்த இடத்துல நோட் பண்ணவே கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எழுதுறதுக்கு உண்டான ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா இதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் எழுதணும். நம்ம எதை வச்சு நம்ம அதுல ஃபார்முலாஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது CaCl அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ இதுல எதெல்லாம் இணைந்திருக்கு, கால்சியம் அண்ட் தென் குளோரின் ரெண்டும் தான் இதுல என்ன ஆயிருக்கு, இணைந்திருக்கு. கால்சியமும் குளோரினும் இணைந்து நமக்கு என்ன ஆகுது, கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அப்ப கால்சியம் வந்து மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கால்சியம் குளோரைடு அப்படின்னு நம்ம எழுதணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை எழுதணும், கால்சியம். ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் குளோரின். அத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்குமே உண்டான சிம்பிள் என்னது, கால்சியம்னா Ca, குளோரின் Cl. இது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணணும், கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதை எழுத முடியும். ஸ்டெப் 2 அப்படின்னு சொன்னா அதனுடைய வேலன்சிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வேலன்சி ஆஃப் கால்சியம் அண்ட் தென் குளோரின் அப்படிங்கறது மேல எழுதணும். செகண்ட் ரூல் அதுதான். வேலன்சினா Ca2 and then Cl 1 வரும். அண்ட் தென் அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது 1 அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல Ca2 உண்டானதை நம்ம என்ன பண்றோம், குளோரினுக்கு மேல எழுதுறோம். சோ இதனுடைய ஃபார்முலா மேல எழுதக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், கீழதான் எழுதணும். சோ CaCl2 அப்படிங்கிறது தான் கால்சியம் குளோரைடு அப்படிங்கறதனுடைய ஃபார்முலா. ஓகே, சோ எப்படி நமக்கு ஃபார்முலாஸ் எழுதணும் அப்படிங்கிறது தான் இதுல தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த எலமெண்ட்டோ அதனுடைய சிம்பிள் தெரிஞ்சிருக்கணும். வேலன்சிஸ் என்னன்னு நம்ம எழுதணும். அண்ட் தென் அதுல நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி கீழ்பக்கத்துல நம்ம எழுதணும். சரிங்களா? சோ இதுதான் இதனுடைய ரைட் ஃபார்மேஷன். ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம இங்க நேம் கொடுக்கணும், அதன்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. think it will be easy. This is for your homework. No consider பண்ணிக்கலாம். நீங்க இந்த 6க்கு உண்டானதை நீங்க எழுதிட்டு வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் அப்போ உங்களுக்கு அது என்ன எப்படி கரெக்டா வந்ததா என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்களா ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் நமக்கு அதை எவ்வாறு எழுதணும், அதுல என்ன மிஸ்டேக் வருது, கரெக்டா நம்ம எழுதினது செக் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு வேதி சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நேமிங் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்.
கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். மாலிகுலர் ஃபார்முலா அல்லது கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அதுக்கு நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து நேம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. சோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு எவ்வாறு கெமிக்கல் ஈக்குவேஷனும் சொல்லலாம். கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நேமிங்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் ஈக்குவேஷனும் எழுதிக்கலாம். சோ நம்ம வேதி சமன்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. வேதி சமன்பாடுன்னா இப்ப எழுதின ஒவ்வொரு ஆஹ் நம்ம வந்து சேர்மங்கள் தனிமங்கள் இதெல்லாம் இணைத்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. சோ அந்த ஈக்குவேஷன் எவ்வாறு நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்? இது ஒரு கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து ரிப்பீட்டடா அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நம்ம எடுத்துக்கலாம். கெமிக்கல் ஈக்குவேஷன் வேதி சமன்பாடுங்கிறது ஒரு வேதி வினையை நம்ம குறியீடு அல்லது வாய்ப்பாடு மூலமாக எழுத்து மூலமாக எழுதாமல் நம்ம என்ன பண்றோம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். இப்போ CA அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எழுதுவோம், கால்சியம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்ப கால்சியம் பிளஸ் குளோரின் அப்படின்னு நம்ம எழுதிட்டு நான் என்ன பண்ணுவோம், கால்சியம் குளோரைடு அப்படின்னு நம்ம எழுதுவோம். சோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே எழுதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய இந்த மெத்தட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. சோ இந்த ஃபார்முலாஸ் ஒவ்வொன்றுக்குமே நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்தனியா சிம்பிள்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குறியீடு. கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் a short hand form of chemical reaction, the help of the chemicals சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலா. அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய அந்த ஒரு மெத்தடு தான் நம்ம சொல்றது இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் யூசிங் சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் chemical equation. A chemical equation is contain two components. One is reactants. Another one is products. So reactant means what? வினையில் ஈடுபடக்கூடிய பொருள். அதுதான் நம்ம வினைப்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வினை நடந்ததுக்கு பிறகு நமக்கு விளையக்கூடியது, வினை விளை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். So there are two components in chemical equation. This is in left side and products in right side. Left side components are called as reactants. Right side components are called ப்ராடக்ட்ஸ். ஓகேயா. ஸோ ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம். சோ இதற்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ ரைட் சைட் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரியாக்டன்ஸ், left side substance are called as reactants, right side substance are called as products. So this is the basic concept. And then இதுக்கு முன்னாடி நம்ம பேலன்சிங்கா எழுதணுமா அப்படிங்கிறது நமக்கு ரப்பா எழுதக்கூடியது அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சோ அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு சரியான முறையில் சமன்படுத்தாத சமன்பாடு. சோ சமன்படுத்தாதது அப்படின்னு சொன்னா எத்தனை பங்கு இருக்கு என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம், கரெக்டா அந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி எழுதாதது அதற்குண்டான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுதான் சமன்படுத்தாத சமன்பாட்டிற்கு உண்டான நம்ம என்னென்ன ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு அது சரியா தவறாங்கிறத நம்மளே புரிஞ்சுப்போம். ஆஃப்டர் தட் அதை நம்ம கரெக்டா பேலன்ஸா எழுதும் போதுதான் ரைட் அப்படிங்கறத நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் த ஃபார்முலா ஈச் ரியாக்டன்ஸ். என்ன எழுதணும், நம்ம ஒவ்வொன்றுக்குமே இடது புறத்தில் நம்ம அதனுடைய சிம்பிள்ஸ கரெக்டா எழுதணும். ஓகேயா. சிம்பிள்ஸ் நம்ம எழுதணும், ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சோ நமக்கு வந்து ஃபார்முலால என்ன பண்றோம், இடது புறத்துல ஒவ்வொரு தனிமத்திற்கும் என்னென்னலாம் நம்ம கொடுத்திருக்கோமோ அந்த என்ன பொருள்களை எந்தெந்த சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோமோ அதனுடைய குறியீட்டை என்ன பண்ணணும் எழுதிட்டு அதற்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பிளஸ். சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ சிம்பிள்ஸை ரைட் பண்ணி
நடுவுல என்ன பண்ணணும், அடிஷன் சிம்பல் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அடிஷன் சைன் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பிகாஸ் கண்டினியூஸா எழுதிட்டு போனா நமக்கு என்ன தெரியாது, அதுல வந்துட்டு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரு பேராகிராஃப் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அது தமிழா இங்கிலீஷா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலும் நம்ம என்ன பண்றோம், ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது வைப்போம். ஃபுல் ஸ்டாப், கம்மா, கொட்டேஷன், அந்த மாதிரி நிறைய சைன்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து அந்த வாக்கியம் முடிவுற்று இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். தொடர்கிறதுன்னா கமா, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். அது ஒண்ணுமே இல்லாம கண்டினியூஸா எழுதலாமா? அப்படி அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எழுதவும் கூடாது இல்லையா? அது போலதான் ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா CA பிளஸ் CL, CaCl. சோ இந்த இடத்துல கால்சியத்தையும் குளோரினையும் நமக்கு தனித்தனியாக ரெண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், இந்த அடிஷன் சைன். அண்ட் தென் ஒன் மோர் சைன், இந்த ஆரோ மார்க். நமக்கு ரைட் சைட்ல இருக்கிறது என்ன சொன்னோம், ரியாக்டன்ஸ். அண்ட் தென் லெப்ட் சைட், சாரி, லெப்ட் சைட்ல இருக்கிறது ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து வலதுபுறத்துல இருக்கிறது, இது வந்து ப்ராடக்ட்ஸ். இந்த ரெண்டையும் நமக்கு தனியா பிரிக்கிறதுக்கு உண்டானது ஒருதான் ஆரோ மார்க். அந்த ஆரோ மார்க் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எது வினைபடு பொருள், எது விளை பொருள் அப்படிங்கிறத நமக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் இது ரெண்டும் இணைந்து இந்த பொருளை குறிக்கிறது. அது வந்து கொடுக்குது அப்படிங்கறத நமக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக. அங்கே நமக்கு அதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, அந்த அம்புக்குறி எந்த மாதிரியான வாய்ப்பாடு, குறியீடு எல்லாத்தையும் அதுல நோட் பண்ணணும். இப்போ எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரண ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், ஹைட்ரஜன் பிளஸ் குளோர், ஆக்சிஜன், H, H பிளஸ் O gives H2O அப்படின்னு எழுதினா இந்த சமன்பாடு நமக்கு சமன்படுத்தாத சமன்பாடு அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க CaCl எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் H பிளஸ் O gives H2O அப்படின்னு சொன்னா இதுதான் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா கரெக்டா இந்த இடத்துல ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா இந்த ஹைட்ரஜன் ஒரு பங்கு தான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி சரியாக சமன்படுத்தாததுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த சமன்படுத்தாத ஒரு சமன்பாட்டை சரியானபடி நம்ம சமன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரைட் ரூல். சோ அதற்குண்டான ரூல்ஸ் என்ன, ஜென்ரலா ஒரு சமன்பாடு எழுதணும், ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா என்ன பண்ணணும், இடது பக்கத்துல நமக்கு வந்துட்டு என்ன இருக்கணும், படுபொருள் இருக்கணும், வலது பக்கத்துல விளைபொருள் இருக்கணும். வினைபடு பொருளை இணைப்பதற்கு அடிஷன் சைன் ஆட் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த வினை படுபொருளையும் விளைபொருளையும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஆரோ மார்க் எழுதணும். அண்ட் நம்ம அதுல இருக்கக்கூடிய குறியீடுகள் என்னென்னங்கிறதையும் சரியானபடி இருக்கா, நம்ம புதுசா எதையும் அதுல சேர்க்க கூடாது. கால்சியம் குளோரைட் ஃபார்மேஷன்னா கால்சியம் குளோரினும் மட்டும்தான் அதுல இருக்கணுமே தவிர இதை தாண்டி இதுலயும் எதுவும் புதுசா இருக்க கூடாது. இதுல இருக்கிறதும் இதுல மிஸ் ஆக கூடாது. அது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல்ஸ். சோ இது பேலன்ஸா, இதுல கால்சியம் இருக்கா, கால்சியம் இருக்கு, குளோரின் இருக்கா, குளோரின் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் இஸ் ஹியர், ஆக்சிஜன் இஸ் பிரசன்ட் ஹியர். சோ அந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கண்டிப்பா ரைட் சைட்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. புதுசா இந்த இடத்துலயும் நம்ம ஆட் பண்ண கூடாது. சோ இதுதான் நமக்கு ஒரு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு எழுதக்கூடியது. சோ இப்ப பேலன்ஸ்டா நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா எவ்வாறு எழுதணும், சமன்படுத்திய சமன்பாடு அப்படிங்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் என்ன, சமன்படுத்தப்பட்ட ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னு எவ்வாறு அதை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விதிகள் என்னென்னங்கிறத ஃபாலோ பண்ண போறோம். சோ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் வரக்கூடிய நம்பர்ஸ், லெஃப்ட் சைட் அண்ட் தென் ரைட் சைடு, இடது புறமோ அல்லது வலது புறமோ ரெண்டு பக்கத்திலையும் நமக்கு அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களினுடைய எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். சோ அதனுடைய நம்பர்ஸ் நமக்கு வந்து எது லீஸ்டா இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஈஸியா பேலன்ஸ் பண்ணி ஒரு ரூல்ஸா நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஈக்குவேஷனை எப்படி நம்மளால என்ன பண்ண முடியும், கரெக்டா எழுத முடியும். இந்த ஆக்சுவலா இந்த பேலன்ஸ்டு நம்ம வந்து
ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான ஒரு ரூல் அப்படின்னு என்னன்னு கேட்டா நம்ம லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொருண்மை அழியா விதி, லா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மாஸ் நமக்கு சேஞ்ச் ஆக கூடாது. ஓகேயா? சோ மாஸ் என்ன ஆக கூடாது, சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ரெண்டு பக்கமுமே நமக்கு ஈக்குவலான மாஸ் இருக்கணும். ஒவ்வொன்றினுடைய நிறை என்ன இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்ப வினை படுபொருளினுடைய நமக்கு நிறையும் மொத்த நிறையும் விளைபொருளினுடைய மொத்த நிறையும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஃபாலோ பண்ணி எழுதுறது பொறுமை அழியா விதிப்படி. அப்ப அதனுடைய அணுக்களின் ஒவ்வொரு அணுக்களினுடைய எண்ணிக்கை சமமாக இருந்தா மட்டும்தான் அந்த சமன்பாட்டை சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இது வந்துட்டு நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி நிறைய தடவை ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் பல முறை என்ன பண்ணுவோம் முயன்று அதுக்கப்புறமா கரெக்டா நம்ம என்ன பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம எழுதுறது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா கரெக்டா இருக்கக்கூடிய ரூல்ஸ். சோ இப்போ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி எழுதினா நிச்சயமாக நமக்கு என்ன ஆகாது, தவறே வராது. அப்ப சமன் செய்யப்படாத சமன்பாட்டுல எத்தனை ஒவ்வொரு தனிமமும் எத்தனை தடவை வருதோ அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ எதோட நம்பர்ஸ், எலமெண்ட்னுடைய நம்பர்ஸ், ஒரு தனிமத்தினுடைய எண்ணிக்கையை நாம் அதுல கவுண்ட் பண்ணணும். that is the first rule. செகண்ட், சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டுல ஒரு முறை வரக்கூடியத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டா, ரெண்டு தடவை வரக்கூடியத ரெண்டாவதா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப அதுதான் நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், அதனுடைய எத்தனை முறை வருகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். Number of times present the element in the equation. How many times? 1 or 2 or 3. So எத்தனை தடவை வருதோ அதை ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு சிலர் ஈஸியான கொஸ்டின் எது, டஃப்பான கொஸ்டின், நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ப்ரொசீஜர் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ரீட் ஆல் த 1 mark கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் எனக்கு டீட்டெயில படிச்சிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ரொசீஜர், அவங்களுடைய மென்டாலிட்டி வேரியேஷன் ஆகும் இல்லையா? அது போல இந்த நமக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வரத என்ன பண்ணணும், நம்ம அதுல வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டு தடவை வருதுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்னது ஒரே எண்ணிக்கையில இருந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மெட்டல்ஸ் அதுல ஈக்குவேஷன் கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் நமக்கு நான் மெட்டல்ஸ். இப்ப ரெண்டு ரெண்டு முறை ஒரே மாதிரி ரெண்டு தனிமங்கள் நமக்கு டூ டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுல மெட்டல் எது, நான் மெட்டல் எது, உலோகம் எது, அலோகம் எதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிட்டு மெட்டலுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸும் நான் மெட்டலுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்து பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு வினைப்படுபொருள் விளைபொருள் ரெண்டுடைய எண்ணிக்கையும் கரெக்டா நம்ம அதுல என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அது கரெக்டா இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். அப்பதான் என்ன ஆகும், நமக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பேலன்ஸா இருக்கணும். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆர் ஈக்குவல் எதுல, ரியாக்டன்ஸ் கமா ப்ராடக்ட்ஸ் ரெண்டுலயுமே கரெக்டா நம்ம எல்லாத்துலயும் பண்ணிட்டோமா நம்ம செக் பண்ணணும். அதே போல அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் புதுசா நம்மளே ஆட் பண்ணக்கூடாது. ரியாக்டர்ஸ்ல இருக்கிறது மட்டும் ப்ராடக்ட்ஸ்ல கரெக்டான ஒரு காம்பவுண்ட்ஸா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். புதுசா ஒரு சேர்மத்தை நம்மளே அதுல இணைக்க கூடாது அப்படின்னு நம்ம எழுதணும். அண்ட் தென் அதுல இருக்கக்கூடியது லாஸ்ட் பாயிண்ட் சொன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு பிராக்ஷனல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அதுல வரக்கூடிய பின்னங்களை நம்ம சமன் செய்யறது தான் நம்ம என்ன சொல்றோம், H2O2O3 அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்டா அதுல ஈக்குவலா எழுதலாம். O2வும் இருக்கு, O3யும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு பின்னங்கள் வருதோ தனித்தனியாக அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதலாம். H2O அப்படின்னு சொல்லுவோம், O2 எழுதுவோம், அண்ட் தென் NH3 அப்படிங்கிறது அமோனியா. சோ இதனுடைய பின்னங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது,
மாற்றக்கூடாது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஈஸியான ஒரு சமன்பாடு எழுத போறோம். நமக்கு ஈஸியா எழுதக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவை எடுத்து எழுதினா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன எழுதணும், நீர் உருவாதல், H2O ஃபார்மேஷன். H2O அப்படின்னு சொன்னா என்னென்ன இணைஞ்சு நமக்கு எழுதணும், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ட்ஸ்ல எழுதணும், எழுத்தால எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். மேத்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம், எண்ணால எழுதணும், எழுத்தால எழுதணும்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் இன் வேர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் இன் நம்பர்ஸ். சோ ஹியர் ஆல்சோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், வேர்ட்ஸ்ல நம்ம எழுத போறோம். சோ ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் நமக்கு சேர்ந்துதான் என்ன ஆகுது, வாட்டர் அப்படின்னு நமக்கு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, வாட்டர் அப்படின்னு சொன்னா எது எது ஜாயிண்ட் ஆகுது, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ஆரோமா வாட்டர். சோ நம்ம என்னென்ன ரூல், நம்ம ஆக்சுவலா வேர்ட்ஸ்ல எழுதினாலும் சரி அல்லது நம்ம சிம்பிள்ஸ்ல எழுதினாலும் ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சோ அடிஷன் சைன் நம்ம எழுதணும், ஆரோ மார்க் எழுதணும் இல்லையா, அதுதான் நமக்கு ரெண்டையும் தனியா பிரிச்சு காட்டக்கூடியது. சோ இத மாதிரி எழுதுறது அப்படின்னு சொன்னா என்னது, நமக்கு ஈக்குவலா கரெக்டா வேர்ட்ஸ்ல சரியானபடி எழுதிட்டோம். அடுத்தது நம்ம என்ன எழுதுறோம், முற்று பெறாத சமன்பாடு அப்படிங்கறத நம்ம எழுதணும். முற்று பெறாத சமன்பாடு அப்படின்னு சொன்னா அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். H2 plus O2 gives H2O. சரியா, இதுவும் என்னது நமக்கு அன்பேலன்ஸ்டு. ஏன்னா இங்க ரெண்டு ரெண்டுன்னு எழுதியிருக்கோம், இங்க நம்ம ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் 2 எழுதியிருக்கோம், ஆக்சிஜன் கிடையாது. சோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். உங்களுக்கே புரியுதா இப்போ, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சரியானபடி இருக்கணும்னு சொல்றது ஒரு விதி. இப்போ ஃபர்ஸ்ட் விதி ஃபாலோ பண்ணினோம், ரெண்டு படுபொருளுக்கு நடுவுல சைன் எழுதணும், ஆரோ மார்க் எழுதணும். சோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதும் ரைட் சைட்ல இருக்கிறதும் எல்லாமே கரெக்டா வந்திருக்கு, புதுசா நான் எதுவும் ஆட் பண்ணல. சோ நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும் போது என்ன ஆகுது, நமக்கு வேரியேஷன் வருது. சோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ என்னென்ன நம்ம எடுத்திருக்கோம், என்னென்ன தனிமம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேயா, சோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நமக்கு லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கணும், ரைட் சைட்ல என்ன இருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா 1, ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா 2 அப்படின்னு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ரெண்டு தனிமத்தினுடைய எண்ணிக்கை அணு நிறை மாறுறதுனால நம்ம கரெக்டா பேலன்ஸ்டா எழுதணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இத ரைட் பண்ண போறோம். தற்போது ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கையை சமன் செய்யணும், பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆக்சிஜனுடைய எண்ணிக்கையும் சேஞ்ச் பண்றோம். 2H2 plus O2 gives 2H2O. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே கரெக்டா இருக்கு, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் O2 எது ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ல வருது, O2 எழுதியிருக்கோம். இப்போ இங்க 2 ஆக்சிஜன், இந்த 2ங்கிற நம்பர் இந்த இருக்கக்கூடிய மொத்த ஃபார்முலாக்குமே 2 அப்படிங்கிற ஒரு கணக்கு வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஹைட்ரஜனுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறதுனால கிடையாது, இதுக்கு ஃப்ரண்ட்ல நம்ம எழுதுறோம்னு சொன்னா அந்த பின்னாடி வரக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த நம்பர் என்ன ஆகும், கரெக்டானபடி நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறது. சோ இது என்ன ஆச்சு, நமக்கு சமன் சமன் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன பண்றோம், 2 இருக்கு, இங்க கீழே இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2:2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப 2 2s are 4. அப்ப here is 4 hydrogen, 2 oxygen. இப்போ இங்க பாருங்க 2 2s are 4. இங்கேயும் அதே மாதிரி என்னது, ரைட் சைட்லயும் நமக்கு 4 hydrogen, 2 oxygen. So this is the balanced equation. இப்ப புரியுதா, பேலன்ஸ் பண்ணி கரெக்டா எழுதும் பொழுது இடது பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸும் வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நிறைகளும் எப்படி இருக்கு, சரியானபடி இருக்கு. சோ ஹைட்ரஜன் 4 அப்படிங்கிறது லெஃப்ட் சைட், சோ
அதுவும் இங்க ரைட் சைட்லயும் நமக்கு ஹைட்ரஜன் 4 அப்படின்னு பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதனால நமக்கு என்ன யூசேஜஸ் அப்படின்னு சொன்னா, இந்த சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தனித்தனியா வினைபடு பொருள், அதனுடைய பெயர், அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சோ அண்ட் தென் இதுல எதெல்லாம் இன்னும் மென்ஷன் பண்ணணும், இந்த ஈக்குவேஷனோட நம்ம எதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம எழுதினா மட்டும் திரும்பியும் அது சரியான ஒரு ஈக்குவேஷன். இதுல வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா அதனுடைய இயற்பியல் நிலை. அது வந்து இயற்பியல் நிலை அப்படின்னு சொன்னா நமக்கு 3 வகையான நிலைகள் பார்த்திருக்கோம் இல்லையா? திடப்பொருள், திரவ பொருள், வாயு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அதுதான் நமக்கு ஒவ்வொரு ரியாக்ஷனுடைய பிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ சாலிட், லிக்விட், கேஸ் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். எஸ் ஆர் எல் ஆர் ஜி அப்படிங்கறத இந்த இப்ப HCl அப்படின்னு சொன்னா அது லிக்விட் ஃபார்மேஷனா சாலிட் ஃபார்மேஷனா, H2O அப்படின்னு சொன்னா அது லிக்விட் ஃபார்மேஷன், ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், அது கேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டேட்டை நம்ம கரெக்டா அதுல மென்ஷன் பண்ணணும். அது போல அதுல வந்து என்ன மாதிரியான டெம்பரேச்சர் நமக்கு வந்து அதுல மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஏன்னா அதுல வந்துட்டு நம்ம ஹீட் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹீட் லிபரேஷன் அண்ட் தென் ஹீட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஜென்ரலா என்ன சொல்லுவோம், ஹீட் சேஞ்சஸ். அது அப்சார்ப்ஷன் ஆர் நமக்கு வந்துட்டு லிபரேஷன், வெப்ப கொள்வினையா அல்லது வெப்ப ஏற்பு வினையா, எவ்வாறு அந்த வெப்பத்தை எடுத்துக் கொள்கிறதா வெளியிடுகிறதா, ஆரோமார்க்கு மேல இந்த ஒரு சிம்பல் அப்படிங்கிறது தான் ஹீட் அப்படிங்கிறதுக்கு நம்ம குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல். அதையும் நம்ம அந்த இடத்துல கரெக்டா நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுல நம்ம வந்து ப்ரெஷர் சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம சொல்லக்கூடிய கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு இது சேர்ப்போம். அது என்ன பண்ணணும்னு கேட்டா, கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த வினையினுடைய வேகத்தை நமக்கு மாற்றக்கூடியது. கேட்டலிஸ்ட் அது அழுத்தமா அல்லது வினையூக்கியா, அது வினையில ஈடுபடாது, ஆனா வினையினுடைய வேகத்தை ஏற்றுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த வினைப்படு பொருள் அதனுடைய வினை பொருளினுடையது. அண்ட் லிக்விடா அல்லது நமக்கு வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடா, அடர் கந்தக அமிலம் அல்லது நீர்த்த கந்தக அமிலம் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீர்த்த மற்றும் அடர் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், லிக்விட் H2SO4, கான் H2SO4 அப்படிங்கறதெல்லாம் நம்ம மாற்றணும். அதுக்கு அடுத்தது வினையினுடைய வேகம், ஸ்பீட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். சோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் ப்ராடக்ட், அடிஷன் சைன், ஆரோ மார்க், நம்பர் ஆஃப் மாஸ் அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதோட இந்த ரூல்ஸையும் நம்ம எழுதி எதெல்லாம் அப்ளிகபிளோ எல்லாமே எழுதணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த இது எதெல்லாம் அதுல அப்ளிகபிள் ஆகுதோ, அதற்கு சரியான படியில வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல கரெக்டா எழுதணும். அப்பதான் அது வந்துட்டு என்னது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். சோ இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா ஃபாலோ பண்றோம். சோ இதை நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த விதிகள் நமக்கு வந்து வேதிச்சேர்க்கை விதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ வேதிச்சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொன்னா பொருண்மை அழியா விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போலவே ஒவ்வொன்றுமே மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, கேலூசார் பரும இணைப்பு விதி, இந்த 4 விதிகளுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்க படிக்கிறோம். சோ பொருண்மை அழியா விதி அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னா அதற்குண்டான நம்ம வந்துட்டு ஒரு சிமுலேஷன் ஈஸியா நம்ம எப்படி அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டா எழுதுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நீங்க பார்த்த டாபிக்ஸ்ல இப்ப படிச்ச லேர்ன் பண்ணதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? சோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது
ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, நமக்கு என்னது 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க ஈஸியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் மாதிரி இருக்கும். மேக் அமோனியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் வாட்டர் நம்ம பாக்குறோம் இல்லையா, வாட்டர்ல H2+Oங்கிறது நம்ம அதுல என்ன பண்ணிடணும், சேர்க்கை வினை காம்பினேஷன் அப்படின்னு சொன்னோம். இது என்னன்னு கேட்டா பிரிகை வினைன்னு எடுத்துக்கலாம். வாட்டர் மாலிகூல்ஸ் ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் எவ்வாறு நமக்கு பிரிகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். இதுல நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், சமன்படுத்த போறோம். சோ லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது என்ன பார்த்தோம், H2O. ரைட் சைட்ல இருக்கிறது என்னது, H2O ஆக்சிஜனும். அப்ப கரெக்ட். ஓகேயா? சோ எத்தனை எத்தனை பங்கு வந்திருக்கு இந்த இடத்துல, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு பங்கு, ஹைட்ரஜன்ங்கிறது 2 பங்கு. அப்ப நம்ம இதை எப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்ணலாம், நம்ம இப்ப பார்த்த அதே ஈக்குவேஷன் தான் இல்லையா. இப்ப நம்ம என்ன பண்றோம், H2O அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதுலயும் நம்ம ஒரு பங்கு எடுத்திருக்கோம், இதுலயும் ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி எடுத்தா அது சரியான ஈக்குவேஷனா அப்படின்னு கேட்டா ரிசல்ட் அப்ப சொல்லல. அப்ப நம்ம என்ன எழுதணும், இந்த இடத்துல இன்னொரு பங்கு 2H2O அப்படின்னு தான் நம்ம எழுதினோம் இல்லையா. அப்ப நம்ம இங்கேயும் இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எஸ், திஸ் இஸ் ரைட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். சோ சரியா இருக்கா, சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுன்னா 2 நீர் மூலக்கூறுல நமக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2 2 4, ஹைட்ரஜன் 2 2 4 பேலன்ஸ் ஆயிடுது. 2 ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, O2 அப்படிங்கிறதும் நமக்கு இதுல பேலன்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா. சோ இதுதான் இது. நெக்ஸ்ட் அமோனியா ஃபார்மேஷன். நைட்ரஜன் ஹைட்ரஜன் இரண்டும் இணைந்து அமோனியா அப்படிங்கிறது உருவாயிருக்கு. சோ இதுல என்னென்ன பங்கு நம்ம எடுத்துக்கணும், நைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்திருக்கு, நைட்ரஜன் ஹைட்ரஜனும் வந்திருக்கு. அப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறது தான் குறைவான அளவுல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், அதற்கு உண்டானதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ 1 2 2 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம், இங்க 1 டைம் எழுதிப்போம். இது பேலன்ஸ்டா, நைட்ரஜன் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இதுல பேலன்ஸ் ஆகல. சோ இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நைட்ரஜன்ங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு 1N2னா இங்க வந்துட்டு அது நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகல. அதே போல ஹைட்ரஜனும் நமக்கு 2 2 4 இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் இங்க நம்ம 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, 2 3 6. அப்ப ஹைட்ரஜன்ங்கிறது 6 பங்கு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம இதை பேலன்ஸ் பண்றோம், அப்ப ஈக்குவல் ஆயிடுது. ஓகேங்களா. சோ N2 அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆயிடுது. ஹைட்ரஜன்ங்கிறது லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு 6, அதே போல இங்கேயும் ரைட் சைட்லயும் நமக்கு 6. அப்ப இதனுடைய மாஸ் அப்படிங்கிறது கரெக்டா பேலன்ஸ் ஆயிட்டு. ஓகேயா. சோ திஸ் இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் மேக்கிங் அமோனியா அண்ட் தென் மீத்தேன் conversion. CH4 plus O2, CO2 plus H2O. So இது மீத்தேன் உடைய ஃபார்முலா. CH4 கார்பன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 4 பங்கு, and then oxygen. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, and then H2O அப்படிங்கிறது. சோ என்னெல்லாம் வந்திருக்கு, கார்பன் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கு, புதுசா நான் எதையும் ஆட் பண்ணல. சோ திஸ் இஸ் த ரைட். சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலா அதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கலாம். சோ CH4 and then O2, here 1 CO2 and then 1 water அப்படிங்கிறது. அப்ப கார்பன் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஆகல. சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரஜன் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு, 4 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு. சோ ஹியர் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், 2 2 4. ஹியர் ஆக்சிஜன் நமக்கு பேலன்ஸ்டா இல்ல, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. அப்போ ஹியர் we want to add 1 oxygen. சோ இங்க நம்ம ஆட் பண்ணும்போது கார்பன் 1 கார்பன் பேலன்ஸ் ஆயிடுது, ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் 2 2 4 ஹைட்ரஜன் பேலன்ஸ், 2 2 4 ஆக்சிஜன்ங்கிறது இங்க 2 ஆக்சிஜன், ஹியர் 2 ஆக்சிஜன். அப்ப என்ன ஆயிடுது, இது கம்பஸ்ட் மீத்தேன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்மேஷன் நம்ம என்ன பண்ணிருப்போம், கரெக்டா பேலன்ஸா எழுதியிருப்போம். சோ இப்படிதான் என்ன பண்ணணும், இந்த வந்து பேலன்சிங் என்னங்கிறது. இது ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு 1 மினிட் இதை மட்டும் நம்ம பார்த்துலாம். H2O பிளஸ் என்ன இருக்கு நமக்கு, F அப்படின்னு இருக்கு, ஹைட்ரஜனும் புளூரிடும் சேர்ந்து ஹைட்ரஜன் புளூரைட். சோ நம்ம ரைட் சைட் லெஃப்ட் சைட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சேம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்க F2 அப்படிங்கறதும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க நம்ம என்ன ஆகும், இது கரெக்டா இருக்கா. சோ அப்ப என்ன ஆகுது, ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 2 பங்கு இருக்கு புளூரின். நம்ம என்ன பண்ண போறோம், இதை செக் பண்ண போறோம். என்ன ஆகுது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சோ என்ன பண்ணிருக்காங்க, தவறு அப்படின்னு நம்ம வருது. அப்ப திரும்பியும் ட்ரை பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்றோம்,
புளோரின் அப்படிங்கறத நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இங்கேயும் என்ன பண்ணணும், நம்ம இதை இன்க்ரீஸ் பண்றோம். சோ அப்ப நம்ம என்ன ஆகுது, நமக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே கரெக்டா நம்ம இதே மாதிரி ஒவ்வொன்றையும் கரெக்டா செக் பண்ணணும். திருப்பி நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகுது, இது அன்பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஏன்னா 2 2 4 அப்படிங்கிறது நமக்கு ஹைட்ரஜன் கொடுத்துருக்கோம், ஃப்ளூரினும். அப்ப இந்த சைட்ல என்ன ஆகுது, நமக்கு இது சரியானபடியே பேலன்ஸ் ஆகல. அப்ப நம்ம ஹைட்ரஜன் ஒரு பங்கும் ஃப்ளூரினும் ஒரு பங்கும் மட்டும் எடுத்தா ஈஸியா 2HF அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் கூட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு இந்த சாப்டரை நீங்க தெளிவா படிச்சுட்டு வாங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆஹ் திருப்பியும் நம்ம எகைன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா நான் என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது, உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க ரைட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.